இப்போது இருக்கக்கூடிய சூழல்ல பாரதிய ஜனதா கூட்டணியில இருக்கக்கூடிய ஏற்கனவே ஒரு சில கட்சிகள் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு சில கட்சிகள் தொடர்றாங்க. ஒரு மூன்றாவது அணியாக தனி கூட்டணியாக பாரதிய ஜனதா நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளுமா? என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கு as of now? அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் என்பது கூட்டல் கழித்தல் கணக்கு. அதில் வெற்றி என்பது கொள்கை கணக்கு கிடையாது. கொள்கை முரண்பாடு என்பது மும்மொழி திட்டத்தில் ஆனாலும் சரி, நீட்டு வரவேற்றதும் ஏற்றதும் சரி, எல்லாமே காங்கிரஸ் திமுக பார்த்திங்கன்னா எவ்வளோ கொள்கை முரண்பாடுலாம் இருக்குது. அதெல்லாம் நடைமுறைக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க ஒத்துக்குவாங்க. அது கம்யூனிஸ்ட்டு ஆதரிக்குது. நீட்டை கம்யூனிஸ்ட் வச்சுருக்கு. மம்தா பானர்ஜி மாநிலத்தில் நீட் இருக்குது. அப்போ அவங்க எல்லாமே கூட்டணியில் இருக்கிறாங்க, இந்திய கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. மாநிலத்தில் வரும்பொழுது இந்திய கூட்டணியில் அவங்க இருக்க முடியாது, தனித்தனியாக நிற்போம், அதுக்கப்புறம் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அகில இந்திய நிலைமை அப்படி இருக்குது. தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி இன்றைக்கும் வலுவாகத்தான் இருக்கிறது. அதை யாரும் மறுப்பதற்கில்லை. இந்த கூட்டணி எந்த நேரத்தில் எப்படி ஆகும் என்பது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்களுடைய உள்ளத்திலே இருப்பதை வெளியே சொல்வது கிடையாது. அவர்களுடைய தேவைகள் வேறாக இருக்கும். தேர்தல் நெருங்க நெருங்க அவர்களுடைய தேவை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் இருக்குமானால் நிச்சயமாக அந்த கட்சி கூட, அந்த கட்சியினுடைய தொண்டனுக்கு கூட கொள்கையை பற்றி எல்லாம் கவலை கிடையாது. என்னுடைய தலைவன் என்ன சொல்கிறானோ அதை கேட்க வேண்டும், அவ்வளோதான். என்னுடைய தலைவன் ஒரு மந்திரியாக போகிறான், யாரோட சேர்ந்தா என்ன அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா திருமாவளவன் கூட பாஜக பக்கம் வரலாம், சொல்ல முடியாது. ஏன்னா அரசியல். ஆக அரசியலை பொறுத்தவரை 26வது ஆண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை முதலமைச்சராக அறிவிக்கிறாருனாக்க அண்ணாமலை சொல்கிறாரு, அன்புமணி கடந்த தேர்தலேருந்தே அவங்க தான் முதலமைச்சர்னு சொல்லியிருக்காங்க, அன்புமணி ஆகிய நான் அப்படிதான் அவங்க சோரட்டியே ஓட்டினாங்க. இது காலங்காலமாக அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக கூட்டணி இல்லாமல் இருந்திருக்காங்களா? இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கூட்டணி வலுவாக இருக்கிறாங்க. கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் திமுக கூட்டணி தான் தமிழ்நாட்டில் வெற்றி அடையும் அப்படின்னு சொன்னதுனால பாஜக மீண்டும் மீண்டுமாக ஒரு விஷயத்தை நிறுவிக்கிட்டே இருக்கிறாங்க. அது டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி. இப்போ கூட திரு ஜே பி நட்டா தொடர்ச்சியாக திமுக மீதான கடுமையான விமர்சனங்களை காரணம் நாம் அனுபவபூர்வமாக பார்க்க முடிகிறது. 65 எம்எல்ஏக்களை கொண்ட ஒரு எதிர்கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எதிர்கட்சி. ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில் கூட அவ்வளவு வலுவான எதிர்கட்சியாக இருக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்களுடைய திட்டங்களை, மக்கள் விரோத கொள்கைகளை, அவர்கள் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத எத்தனை போராட்டங்களை செய்திருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக ஆட்சி செய்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் என்று போராட்டம் என்று ஏறத்தாழ 30,000 போராட்டங்கள் நடத்தினார்கள். நீங்கள் என்ன போராட்டம் பண்ணீங்க? அப்போ எதிர்கட்சினா அதை செய்ய வேண்டாமா? அப்போ மக்கள் மத்தியில் நீங்கள் எதிர்கட்சியாக செயல்படலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் கட்டமைக்கப்பட்டதில்லை, ஏற்பட்டிருக்கிறதே. பார்த்துருக்காங்களே, அண்ணாமலை அவர்கள் தெருவாக செல்கிறார். திராவிட முன்னேற்ற கழக ஊழலை எடுத்து சொல்லுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தால் தமிழகம் உருப்படாது என்று சொல்கிறார். இதையெல்லாம் வலுவாக சொல்ல வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியவர் எடப்பாடி அவர்கள். ஆனால் அவர் அதை சொல்லவில்லை. அவர் எதற்காக சொல்லவில்லை என்பது நமக்கும் தெரியாது. அவர் எப்பொழுது முதலமைச்சராக இருந்தாரோ அப்பொழுது இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அமித்ஷாவே வந்தாலும் கூட உங்களுக்கு 5 சீட் தான். கூட்டணியிலிருந்து வெளிவந்த பிறகாக நாங்கள் அதிமுக தலைவர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் செய்த ஊழல்களையும் சொல்லுவோம்ன்றதையும் சேர்த்துதான் சொன்னார். உண்மைதான். ஊழல் வந்தால் அதில் கட்சி என்ன இருக்குங்க? ஆனால் கூட்டணியில் இருக்கும்போது அதை செய்யல, அதை சொல்லலை. இல்லை, கூட்டணியில் இருக்கும்போது அது உங்களுக்கு தேர்தல் பரப்புரையில் தான் அது வலுவாக சொல்லுவாங்க. இப்போ ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் எந்த இடத்துலையுமே அதிகமான பரப்புரை செய்வார்கள். கூட்டணியில் இருக்கும்போது செய்யக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. ஆளுங்கட்சியை எதிர்க்க வேண்டும். திமுக ஒரு நம்முடைய முக்கியமான எதிரி என்று அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்கின்ற கட்சி பாஜகவோடு இருக்கலாம். மோடி அவர்களை பிரதமராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த கட்சியானாலும் கொள்கை வேறுபாடுகள் எது வேணுமோ இருக்கட்டும், மக்கள் மத்தியிலே மோடி தான் 3ஆம் முறை பிரதமராக வருவர், 400 சீட்டுகளுக்கு மேல் அவர் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் பாஜக கூட்டணியிலே தமிழகத்தில் மீண்டுமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுக எப்படியாவது வந்துரும், அதற்கு கூட இருக்கக்கூடிய கட்சிகள் துணை புரிவார்கள், அவர்களினுடைய அந்த மத்தியஸ்தம் அப்படிங்கிறது உதவி புரியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஏதாவது இருக்கா பாஜகவுக்கு? இல்லை, அதிமுக உயிர்ப்புடன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இல்லை, நாங்கள் இப்படித்தான் போவோம், எதிர்கட்சி ஆனதுக்கப்புறம் நம்ம விழுந்து கொண்டே இருக்கிறோம்,
இப்படி வீழ்ந்து கொண்டே இருந்து வீழ்ச்சிக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம், மைனாரிட்டி வாக்குகள் கிடைக்காததான் காரணம் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்து இப்படி தனியாக நின்றும் விழுந்து விட்டால் 3வது இடத்திற்கு தான் அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய கருத்து கணிப்புகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த கட்சிக்கு எதிர்காலம் இருக்குமா என்பதை கேள்விக்குறியாகிவிடுது. ஏன் அதிமுக பத்தி இவ்வளவு கவலைப்படணும் பாஜக? அவங்க அதிமுக தான் அதுக்கு அதிகமா கவலைப்படணும். திமுகவை வலுவாக எதிர்க்கின்ற பெரிய கட்சியாக அதிமுக இன்றைக்கு இருக்கிறது, வாக்கு வங்கியாக அதுக்கு இருக்கிறது. அப்ப அதன் காரணமாக அதிமுகவினுடைய துணை பாஜகவுக்கு தேவைப்படுது. அதிமுகவுடைய துணை பாஜகவுக்கு தேவை, பாஜகவுடைய துணை அதிமுகவுக்கு தேவை. சரி, ஓகே. அப்போ எடப்பாடி அதிமுக பொறுத்தவரையில அவருக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் கடந்த முறையும் இல்லை, இப்பவும் அக்கறை இல்லை. சரி, ஓகே. நம்ம முதற்கட்ட பார்வை சட்டமன்றம் மட்டும்தான் அக்கறை. அதனால இதுல அவர் எந்த அளவுக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார், எந்த அளவுக்கு கூட்டணிக்கு ஒத்து ஒரு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ பொதுச் செயலாளரான பிறகு சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல், அப்படியான ஒரு சூழல்ல அவரை நிலைநிறுத்திக் கொள்ள, அவருடைய ஆளுமையை வெளிப்படுத்திக் கொள்ள அவர் நிச்சயம் நிறைய முக்கியமான முடிவுகள் எடுக்கணும். அதுல மிக முக்கியமான முடிவு கூட்டணியில் இருந்து வெளியில் புத்திசாலித்தனமானது. பாராளுமன்றத்திலே அவர் தனக்கு கவலை இல்லை என்று சொன்னாலும் கூட தான் ஆதரிக்கின்ற மோடிக்கு தமிழகத்திலிருந்து அதிக இடங்களை நாம் பெற்றுத்தர வேண்டும் என்று நினைத்தால் 26 மனமாற்றங்கள் பலவிதமாக ஏற்படும். யார் முதலமைச்சர் என்று இப்பொழுதே சொல்ல முடியாது. சரி, ஓகே. நான் முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். திரு சுகுணா திவாகர், இங்க தொடர்ச்சியா நம்ம திரு ஜே.பி. நட்டா அவர்களுடைய உரையை பார்த்தோம். நிறைய விமர்சனங்கள், ரொம்ப நேரடியான டைரக்ட் அட்டாக் அப்படிங்கிறது திமுக மீது தான் இருந்தது. அந்த டிஎம்கேவே அவர் எப்படி சொல்றாருன்னா டைனஸ்டி மணி ஸ்விண்ட்லிங் கட்ட பஞ்சாயத்து பார்ட்டி அப்படின்லாம் சொல்றாரு. கடுமையான விமர்சனங்கள் தொடர்ச்சியா முன்வைக்கிறார். மீண்டும் மீண்டும் அவர்கள் தொடர்ச்சியா சொல்லக்கூடியது என்னன்னா, ஏடிஎம்கே ஒரு புகரம் சொல்லுச்சு, இது ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே கிரவுண்ட் தான் அப்படின்னு சொன்னப்ப இல்ல இது பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே கிரவுண்ட் தாங்கிறது தொடர்ச்சியா சொல்றாங்க. திரு நித்யானந்தம் என்ன சொல்றாருன்னா, ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களுக்கு தானே எதிர்க்க முடியும் அப்படிங்கிறாரு. எப்படி இருக்கு கள நிலவரம், உங்களுடைய அப்சர்வேஷன்? இல்லை, அது உண்மையிலே ஒரு நகைச்சுவைக்கு உரியதான். ஏன்னா கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்கிற பொழுது இப்போ பிஜேபியில் சமீப காலமாக சேர்த்து கொண்டு இருக்கக்கூடிய நிறைய ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் நிறைய பேர் சேர்த்துக்கிட்டு இருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். அதனால் இந்த விஷயத்தில் திமுக மீதோ அல்லது அதிமுக மீதோ அல்லது எந்த கட்சியின் மீதும் குற்றம் சாட்டுவதற்கான எந்த தகுதியுமே பிஜேபிக்கு கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா நிறைய 2 முறை 3 முறை குண்டர் தடுப்பு சட்டத்தில் உள்ள போனவங்களெல்லாம் கட்சியில் சேர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் இன்றைக்கு பிஜேபி என்பது இருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதை நான் பிஜேபி பொறுத்த வரைக்கும் இரட்டை நிலைப்பாடு தான் இருக்கிறது. ஒன்று, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக அண்ணாமலை நாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சி, திமுகவுக்கு நாங்கள் தான் போட்டி அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே வருகிறது பார்க்குறோம். இந்த முதல்வர் வேட்பாளரை கூட விட்டுருவோம், அவர் தொடர்ச்சியாக நாங்கள் தான் திமுகவுக்கு அடுத்து பிரதான எதிர்க்கட்சி. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தேசிய அளவிலும் அப்படியான ஒரு சூழல். ஆமாம், அப்படின்னு சொல்லுவதை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கிறோம். அதிமுகவோட கூட்டணி அமைத்தால் நான் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணி விடுறேன் அப்படிலாம் அண்ணாமலை சொன்னதையும் நம்ம பார்த்தோம். இப்ப 2 நாட்களுக்கு முன்பு இப்ப இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக அறிவித்திருக்கார், நாங்கள் பிஜேபி கூட்டணி இல்லைன்னு. ஆர்பி உதயகுமார் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு பர்கூர்ல சொல்லியிருக்காரு. ஆமா, நேற்று ஆர்பி உதயகுமார் கடுமையாக விமர்சிச்சிருக்கார், லேகியம் இருப்பதை போல பேசுகிறாங்க. இவர் ஜெயக்குமார் நாங்கள் கூட்டணி கதவுகளை மூடிவிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு எதிர்வினையாக பார்த்தோம் சொன்னா பிஜேபி, தமிழ்நாடு பிஜேபி கடுமையான எதிர்வினைகளை செய்கிறது. நேற்று பார்த்தீங்கன்னா ட்விட்டர் ஹேஷ்டேக்ல எடப்பாடி பழனிசாமியை தனிப்பட்ட முறையில் தாக்கி ஒரு ட்ரெண்டே அவங்க ஹேஷ்டேக் இன்றைய கூட்டத்தில் ஒரு ஆட் ஆன் பாயிண்டா சொல்றேன். இன்றைய கூட்டத்தில் பேசின பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகளே, நாங்கள் விற்கக்கூடிய லேகியத்தை நீங்க வாங்கி சாப்பிட்டா நிமிர்ந்து நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சொற்றொடர்களை எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. அந்த வார்த்தை போர் என்பது கடுமையாக தொடங்கி இருக்கு. இது முழுக்க தமிழ்நாடு பிஜேபி செய்வதை பார்க்கிறோம். அதிமுகவை கடுமையாக விமர்சிக்கிறது, திமுகவுக்கு நாங்க தான் மாற்று அப்படிங்கறத தொடர்ச்சியா பண்றாங்க. ஆனால் டெல்லியிலிருந்து வரக்கூடிய பிஜேபி தலைவர்கள் எல்லாமே இதற்கு மாறான ஒரு நிலைப்பாட்டை வைக்கிறார்கள். இப்போ சுதாகர் ரெட்டி போன வாரம் போயிட்டு வந்தாரு, அவர் என்ன சொல்றாங்க, அதிமுகவோட நாங்கள் இன்னும் தொடர்பில் இருக்கிறோம், வெயிட் அண்ட் சீ அப்படிங்க. ஆமா, அதிமுகவோட கூட்டணியில் இருப்பதா இல்லையா என்பது டெல்லி தலைமை முடிவு செய்யுங்கிறாரு. அமித்ஷா வெளிப்படையாகவே கூட்டணியின் கதவுகள் திறந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறாரு. ஜே.பி. நட்டா இன்றைக்கு வந்திருக்காரு. நீங்க சொன்னது மாதிரி அந்த கூட்டத்தில் திமுகவை தான் விமர்சிக்கிறார் தவிர அதிமுக விமர்சிக்கவே இல்லை. திமுக விமர்சிப்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். சித்தாந்த ரீதியாக 2 எதிரெதிர் கட்சிகள், திமுகவும் பிஜேபியும். அகில இந்திய அளவிலேயே திமுக விமர்சிப்பது என்பது இன்னைக்கு ஜே.பி. நட்டா தமிழ்நாட்டில் பேசுறது மட்டும் இல்ல, மோடி நாடாளுமன்றத்தில் பேசுகிறார், ஏவாவில் பேசியதை நிர்மலா சீதாராமன் பேசுகிறார். எங்கேயோ ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்துல கூட உதயநிதி சனாதன இதை பத்தி பேசுறாங்க. மத்திய பிரதேசம், அந்தமான் போன்ற இடங்களிலும் எல்லா இடத்துலயும் பேசுறாங்க. அதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. திமுகவை பிஜேபி விமர்சிப்பது என்பது இயற்கையான ஒரு விஷயம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதிமுக பிஜேபி கூட்டணி விட்டு விலகி வந்து விட்டது. அதிமுக கடுமையாக விமர்சிக்கிறது பிஜேபியை.
அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாடு பிஜேபி தலைமை மட்டும் தான் அதிமுக விமர்சிக்கிறதே தவிர டெல்லியிலே இருந்து வரக்கூடிய பிஜேபி தலைவர்கள் எல்லாமே அதிமுகவோட ஒரு சாஃப்ட் கார்னரோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்க அதுலயும் கூட அதிமுகவுல ஒரு விலக்கு இருக்கு. என்னன்னா இங்க அண்ணாமலையை தமிழக பாஜகவை மட்டும்தான் அதிமுக கடுமையா விமர்சிக்குது. தேசிய தலைவர்களையோ அல்லது குறிப்பா அமித்ஷா அவர்களையோ மோடி அவர்களையோ அல்லது மத்திய அரசின் மீதான விமர்சனங்களையோ இன்னும் கூட கூட்டணியிலிருந்து வெளிவந்த பிறகாக கூட இன்னும் வெளிப்படையா திரு எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கல அப்படிங்கிற அந்த விமர்சனங்களும் இருக்குல்ல, அதையும் சேர்த்து பார்க்கணும். அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா